அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜீவான் படை தேக இறைவன் அல்லாஹ்வனூர். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சூரத்துல் ஹாக்கா பார்த்துட்டு இருந்தோம். 18 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்பில் அடுத்த வசனம் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيه. ஃபஅம்மா மீமு ஷதா குன்னா செஞ்சு ஓதணும். கூடவே அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். மன் ஊத்திய நூன் சுக்கூனுக்கு அப்புறமா ஹம்சா இதுஹார் செய்து ஓதணும். உள்ள மாதிரி குன்னா செய்யக்கூடாது. வாவ் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். இந்த இடம் ஊத்திய, சரிங்களா? யா மத்தா இல்லை, யால ஃபத்ஹா இருக்குது. ஊத்திய கிதா தால அலிஃப் சொகிரா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். இந்த குட்டியாக ஒரு வாவ் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு யா இருக்குது. ஸோ இந்த வாவ் அண்ட் யா மதுசிலா சுகுரா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு எகெயின் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த 2 ஹரக்கத்தை கொடுத்து ஓதுங்க. பிஎம்இ இங்கே யாமதா இருக்குது, 2 ஹரக்கத் நீட்டம் கொடுத்து ஓதணும். ஃபயகு வா ஃபலின எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். கூடவே வாவ் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். ஹா உமு மத்து முத்தசில் ஒரே வார்த்தையில் மத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஹம்சா 5 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். காஃப் சுக்குன் பச்சு வந்திருக்கு, கல்கிறது சுகுரா சிறிதாக அசைச்சு ஓதணும். ரா ஃபத்ஹா பச்சு வந்திருக்கு, வல்லினமாக ஓதணும். வாவ் மத்தால இருக்குது, 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். கீதா தால அலிஃப் சொகீரா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். வசனத்தோடைய முடிவில் ஹா சுக்குன் பச்சு வந்திருக்கு, இஹ்னு கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ ரிப்பீட் பண்ணலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيه. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனம் இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.